வீட்டில் குழம்பு இல்லாத டயத்தில் இந்த ஒரு சாப்பாடு செஞ்சு பாருங்கள். இதுக்கு குழம்புலாம் தேவையில்லை, அடிப்பொலியாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வடை சட்டியில் கொஞ்சம் மூளை 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் மூளை வெந்தயம் போட்டு நல்லா வறுத்து அது தனியாக ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க, இருக்கட்டும். அடுத்து ஒரு குக்கரை எடுத்து அதில் வந்து 1 ஸ்பூன் நெய் அல்லது எண்ணெய் ஏதாச்சும் விட்டுட்டு அதில் வந்துட்டு 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 4 பச்சை மிளகா, அப்புறம் கொஞ்சம் நறுக்கி வச்ச வெங்காயம், அப்புறம் வெள்ளைப்பூடு எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினோடனேயும் ஒரு 2 நல்லா பழுத்த தக்காளி எடுத்து அதையும் நல்லா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளியும் அந்த வெங்காயமும் நல்லா வதங்கி வர ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு 1 ஸ்பூன் மிளகாப்பொடி, 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அது கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை எடுத்து ஊற வச்சு அதையும் அதில் ஊற்றிட்டு அரிசிக்கு தேவையான தண்ணியை ஊற்றி அந்த தண்ணி நல்லா முறக்கட்டி வர ஸ்டேஜில் நம்ம கழுவி வச்சுருக்க அரிசியையும் போட்டுட்டு அதை நல்லா கிண்டி விட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் வச்சு எடுத்தோம்னா நமக்கு அருமையான மிளகு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இருங்க இன்னும் முடியலை. நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த மிளகு ஜீரகம் எல்லாத்தையும் வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த பொடியை சேர்த்துட்டு நல்லா தாராளமாக நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நல்லா கிண்டி நம்ம இறக்கி வச்சுட்டு அதை தட்டில் போட்டு அதுக்குள்ளே நம்ம வீட்டில் ஏதாச்சும் பொரியல் வச்சுருந்தோம்னா அதையும் வச்சு சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும், அடிபொலியாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.